இயேசுவின் நண்பர்களே, நான் இன்றைக்கு உங்களுக்கு ஏசப்பா சொன்ன ஒரு வசனத்தை சொல்லி ஒரு காரியத்தையும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, ஏசப்பா சொல்றாங்க லூக்கா 5:32 நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திருப்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார் அப்படின்னு வேதத்துல சொல்றாங்க ஏசப்பா. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஏசப்பா வந்தது பாவியான மனுஷங்களை மனம் திரும்பணும், பாவத்திலிருந்து அவங்க மீண்டு வரணும், நரகத்துக்கு போகக்கூடாது, பாவத்தை எல்லாம் வெளியே வந்து நல்ல வாழ்க்கை வாழ்ந்து ஏசப்பா கொடுக்கிற நித்திய ஜீவன், அதாவது அழிவில்லாத வாழ்க்கை அடையணும் அப்படின்றதான் ஏசப்பாவோட விருப்பம். அதுக்காக தான் ஏசப்பா தன்னையே மனுஷ ரூபமா மாற்றி தெய்வமா இருந்தாலும் ஒரு சாதாரண மனுஷ பிறவி எடுத்து நம்மளுக்காக வந்தாங்க. ஸோ இந்த வசனத்தை சொல்றாங்க. இதுக்கு சான்று என்ன அப்படின்னா, ஒரு பாவியான வட்டிக்கு விடுற ஒரு மனுஷன் இருக்கு, அவர் பேரு சகேயு. அவர் வந்து தன்னை வட்டிக்கு விடவே நம்ம பாவி ஏசப்பாவை நம்ம கிட்டே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்து மேல ஏறி நின்று பாக்குறாரு ஏசப்பா வர்றது. ஏன்னா ஒரு குள்ளமான மனுஷர் வேற, ரொம்ப குள்ளமான மனுஷன், பாவம் வேற செஞ்சு நிறைய வட்டி வாங்கி மனுஷங்கள ஒரு மனுஷன். அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு அத்தி மரத்து மேலே ஏறி ஏசப்பா கூட்டமாக வந்துன்னு இருக்காங்க, ஏசப்பா சுற்றி கூட்டம், அதுக்கு நடுவில் எப்படியாவது ஏசப்பா பார்த்தா மட்டும் போதும், அவர் என்னை பார்த்தா மட்டும் போதும் அப்படின்னு ஒரு வாஞ்சியோடு நின்றுட்டு இருக்காங்க. அப்போ ஏசப்பா அவர் கிட்ட வரும்போது, கரெக்டாக அந்த மரத்துக்கிட்ட வரும்போது, சகேயுவாய் கீழே வா, நான் இன்னைக்கு உன் வீட்டுக்கு வரப்போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த சகேவுக்கு ஆச்சரியமாயிடுது, என்னடா பாவியான மனுஷன் நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்கிறாரு. அங்கே இருக்கவங்களுக்குலாம் ஒரே ஆச்சரியம், இந்த மனுஷன் பாவியாச்சு, இவர் ஏன் அவன் வீட்டுக்கு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவன் வீட்டுக்கு போய் அவன் கூட உட்காந்து சாப்பிடும்போது அவனுக்கு ஒரு மனம் திரும்புதல் வருது. நம்ம பாவியா இருந்தோம், நம்மளை நேசிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான், நான் செஞ்ச பாவத்தெல்லாம் அறிக்கிட்டு நீ அந்த பாவத்தெல்லாம் விட்டுடுறேன், யாரெல்லாம் நான் ஏமாத்துறோம் எல்லாம் 2 தனியா கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றான். ஏசப்பா சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இதை கேட்கிற மக்களே, உங்களுக்கு கூட இன்றைக்கு ஏசப்பா ரட்சிப்பு கொடுக்குறாங்க. ரட்சிப்புனா பாதுகாப்பு, பாவத்திலிருந்து உங்களை வெளியேற்றி பாவமில்லாத மனுஷரா மாற்ற ஏசப்பா ஒருவரால மட்டும்தான் முடியுங்க. அப்ப நீங்க அவரை நம்புங்க, அவர் உங்களை மாற்றுவார். பாவமான இந்த உலகத்துல இருந்து உங்களை பரிசுத்தவானா மாற்ற ஏசப்பா ஒருவரால மட்டும்தான் கூடும். ஆமேன்.